இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தங்க இறகுகள் கொண்ட அன்னப்பறவை. ஒரு அன்னப்பறவை ஒரு நதியடியில் வாழ்ந்துட்டு வருது. அந்த அன்னப்பறவை யாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு விவசாயி தான் இறந்து அன்னப்பறவையாக பிறந்திருக்காரு. ஒரு நாள் அந்த நதி அருகில் அவங்க மனைவி, அந்த விவசாயியோட மனைவி வராங்க. வரும்போது அந்த அன்னப்பறவை சொல்லுது, நான் தான் உன் கணவன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி உதவி செய்ய முடியும்னா, என்னோட இறகு, நான் ஒவ்வொரு நாள் ஒரு தங்க இறகு கொடுக்குறேன், இதை எடுத்துகிட்டு போய் நீ விற்று நீயும் குழந்தைங்களும் ரொம்ப வசதியாக இருக்கலாம், எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்னும் போது அந்த மனைவி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த தங்க இறகு எடுத்துகிட்டு போய் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய வீடு கட்டிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குன்னு அவங்க வீட்டில் வேலையாட்கள் எல்லாம் நியமிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குன்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. அந்த அன்னப்பறவைக்கு வயசாகிடுது, அந்த அம்மாவுக்கும் வயசாகிடுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறகு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மொத்த இறகும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அப்போது கணவர் அந்த அன்னப்பறவை சொல்கிறாப்புல, ஒரு நாளைக்கு ஒரு தங்க இறகு தான் என்னால் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் பிச்சுட்டா அது பலன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதை கேட்காம அவசரப்பட்டு அந்த இறகுகள் எல்லாத்தையும் பிக்கும்போது எல்லாமே சாதாரண இறகுகளாக மாறிடுது. அதாவது பேராசை பெருநஷ்டம் தான் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கும் போது தான் அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்குன்றது தான் அந்த கதையினோட நியதி.